திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்குமடியேன். பெருநம்பி குலைச்சிறைதன் அடியார்க்குமடியேன். பெருமிழலை குறும்பர்தம் அடியார்க்குமடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்குமடியேன். ஒலி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கற்குமடியேன். அரு நம்பி நமி நந்தி அடியார்க்குமடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அப்படின்னு திருத்தொண்ட தொகை அலங்கரித்த திருநின்ற செம்மை செம்மையாக கொண்ட பக்தி நெறியில் செம்மையான பக்தி நெறியை கொண்ட திருநாவுக்கரசருடைய குரு பூஜை. சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த நன்னாளில் அவர் தன்னுடைய திருமேனியை உகுத்து சிவபெருமானோடு கலந்த அந்த நன்னாள் நாயன்மார்கள் சம்பிரதாயத்துப்படி எப்படி அப்படின்னா, இந்த பூவுலகிலிருந்து பூவுலக வாழ்க்கை முடித்து சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த நன்னாளே அவர்களுடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுறது. அப்படி ஒரு அற்புதமான சித்திரை சதய நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜையை சைவ அன்பர்கள் அத்தனை பேரும் சைவ அன்பர்கள் தங்களுடைய குரு பரம்பரையில் இருக்கிற ஒருத்தருக்கு குரு ஸ்மரண தினமாக அதை கொண்டாடின்றிருக்கா. 63 நாயன்மார்களுக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு அவர் மாதத்து அந்த நட்சத்திரத்தில் அவர்களுக்கு குரு பூஜை. அதில் திருநாவுக்கரசருக்கு சித்திரை சதயம் இவருடைய பெருமையை பற்றி சொல்கிற போது பெரிய புராணத்தில் முதல் பாடல்லையே திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டில் நெறிவாழ வரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச் சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் மனிதர்களான நமக்கு ஒரே ஒரு வாய் தான் கொடுத்துருக்கார். அதில் ஒரு நாக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. அந்த நாக்கை கொண்டு நல்ல விஷயங்களை பேசணும். ஆனால் திருநாவுக்கரசருடைய பெருமை சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாக்கு பத்தாது அப்படின்னு சுவாமி எனக்கு இந்த ஒரு நாக்கை மட்டும் கொடுத்துட்டாரே, இன்னும் பல நாக்கு கொடுத்துருந்தார்னா அதுபடி நாம் அவரை பற்றி நிறையா புகழ்ந்து பேசலாமே அப்படின்னு அவருடைய திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞானத்தவ முனிவரான வாகீசர் அப்படின்னு சொல்லப்படுற வாக்குக்கு ஈசரான திருநாவுக்கரசருடைய பெருமையை பேசுகிறதுக்கு ஒரு வாக்கு பத்தாது, ஒரு வாய் பத்தாது, ஒரு நாக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்படி தொடக்க பாடலே அவருடைய சரித்திரத்தை பற்றி 479 பாடல்கள் இருக்கிறதாக இருக்குது இந்த பெரிய புராணத்தில். முதல்ல நம்ம பாடினோம் இல்லையா, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அப்படிங்கிற அந்த திருத்தொண்ட தொகை பாடலை அதை வைத்து கொண்டு தான் திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தை பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். சிதம்பரம் அப்படிங்கிற மிக தொல்மையான க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரன் தன் வாக்கால் உலகெலாம் அப்படின்னு வாக்கு எடுத்து கொடுத்த இந்த பெரிய புராணத்தில் தொடங்கி அதில் திருநாவுக்கரசருடைய சரித்திரம் பதிகம் 700 பகருமா கவியோகி பரசு நாவரசான பரம காரண ஈசன் அதிகைமா நகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் அனகன் வார்கடல் சூடின் அப்படின்னு ஒரு 4 வரியில் முதல் 4 வரியில் இந்த 11ஆம் திருமுறையில் இவருடைய பெருமையை பற்றி பேசுகிற
ஆளுடைய அடிகள் அப்படின்னு ஏகாதச மாலை அப்படிங்கிறத நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கார். ஏன்னா ஒருத்தருடைய பெருமையெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அவருடைய சரித்திரத்துக்குள்ளே நம்ம இறங்கணும். 7 7 100 7 7 49 49 100 அப்படின்னா 4900 பதிகங்கள் இன்ட்டு 10 போட்டுண்டா 49,000 பாடல்கள் அவர் வாக்குனால் வந்திருக்கு சிவபெருமானை போற்றி. அதில் நமக்கு எவ்வளோ பாடல்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 3000 சொச்சம் பாடல்கள் தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டத்துக்கு பரமேஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படியாப்பட்ட திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தை சொல்லி அதை காதால் கேட்கும் அடியார்கள் நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை நெறியராகுவர், பாவம் வெறியராகுவர், சாலமதியராகுவர், ஈசன் அடியராகுவர், வானம் உடையராகுவர், பாரில் மனிதராகுவர் அவரே அப்படின்னு இந்த உலகத்தில் வாழறதுக்கு இன்மையில் இகத்தில் நமக்கு தேவையான எல்லா நிதியும் அவருடைய வாழ்க்கை வாழ்வும் வாக்கையும் படிக்கிற அடியார்களுக்கு கிடைக்கும். நல்ல சீர்மை கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், வாய்மை நெறியுடையவர்களாக ஆவார்கள், பாவம் தவிர்ந்த வாழ்க்கை வாழ்வார்கள், நல்ல புத்திமதி உடையவர்களாக இருப்பார்கள், ஈசனுக்கு தொண்டு செய்யும் அடியவர்களாவார்கள். அப்புறம் இப்பிறவி முடிஞ்ச உடனே வானத்தை, அதை உயர்ந்த சாஸ்வதமான உலகத்துக்கு இறைவன் நம்மளை சிவபக்தாளெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறாராம். அப்படி அந்த உலகத்தை சேர்வார்கள். இவ்வுலகத்தில் வாழும் காலத்தில் நல்ல மனிதர்களாகவும் வாழ்வார்கள். அப்படி நல்ல மனித பண்பை நமக்கெல்லாம் போதித்த வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு ராஜா தஞ்சை பெரிய கோவிலை கட்டினவர் திருவாரூர் ஆலயத்துக்கு சென்று அங்கு ஓதப்படும் ஒரு தேவாரத்தை காதால் கேட்டு அந்த தேவாரம் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லார்ட்டையும் விசாரிக்க, அந்த தேவாரங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியலேன்னு அவர்களெல்லாம் சொல்ல, இந்த தேவாரத்தை தேடி அன்னைக்கு நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவரை அடைந்து அவர் மூலமாக அவர் பூஜிக்கும் பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற பகவானுடைய வழிகாட்டுதல் மூலமாக தான் நமக்கு இந்த தேவாரம்லாம் கிடச்சது. இந்த முதல் பாடல், அவர் கேட்ட முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை நெறியையே நமக்கெல்லாம் சொல்கிற பாடலாக ஒரு பாடலாக இருக்கு. நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டும் கூத்துமாடி சங்கரா ஜெய ஜெய போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே சங்கரா ஜெய ஜெய போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அவர்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா சிவபக்தி பண்ணுறது, சிவநெறியில் வாழறது தான் பெரிய பாக்கியம். அந்த சிவநெறியை முக்தியை அருளும் அப்படிங்கிறத சைவ மதம் எல்லாருக்கும் சொல்கிறது. அப்படி ஒரு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இப்பூவுலகில் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கைலாயத்தில் இருந்த வாகீச ரிஷியை அங்கிருந்து இந்த பூலோகத்தில் திருநாவுக்கரசராக பிறக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சார். அது மட்டும் இல்லை, அந்த வாகீச ரிஷியாக இருந்தவர் இங்கு மருள் நீக்கியாருங்கிற பேரில் பிறந்தார். இங்கு பிறந்தது திருவாய்மூருங்கிற க்ஷேத்திரம். ஆனால் பலகாலம் எங்கே இருந்தார் அப்படின்னா வேற்று மதமான சமண மதத்தில் பலகாலம் இருந்தவர். அவருடைய தமக்கையார் பல காலம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து அழுது தன் இனத்தில் சைவ குலத்தில் பிறந்த
ஒரு பக்தர்கள் குடும்பத்தில் பிறந்த ஒருவன் சமண மதத்தில் இருக்கானே, தெய்வமில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு மதத்தில் இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ண, சிவபெருமான் சூலை நோய் கொடுத்து அதை தீக்கிறதுக்குள்ள உபாயத்தையும் காமிச்சு இந்த திலகவதியாரால் மீண்டும் திருநாவுக்கரசு சுவாமிகள், அதாவது மருள் நீக்கியார், மீண்டும் இந்த சைவ மதத்துக்கு வந்து அவருடைய சூலை நோய் தீர்ந்து முதல் பதிகம் அப்படிங்கிறத திரு அதிகை வீரட்டானம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடி சிவபெருமானுடைய பேரருளை பெற்று திருநாவுக்கு அரசர் அப்படிங்கிற பேரையும் சிவபெருமான் அருளினார். இப்போலேருந்து இவருக்கு பேர் என்ன? அப்பர் அப்படிங்கிற திருநாவுக்கரசு சுவாமிகள். இவர் வாழ்க்கை நெறிமுறையில் நமக்கு என்ன காமிச்சிருக்கார் அப்படின்னா, சிவபக்தி பண்ணுறது எப்படி, உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறதுக்கு தகுந்தவர் ஒருத்தர் வரணும். அவர் யாராக வரணும் அப்படின்னா, வேறொரு மதத்தில் இருந்தவராக இருக்கணும், சிவபெருமானுடைய பேரருளால் இந்த மதத்துக்கு வந்தவராக இருக்கணும். அப்படி இங்கே வந்தவர் எப்படி காமிக்கணும் அப்படின்னா, சிவநெறியை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற உபதேசத்தை பண்ணணும். அந்த உபதேச பாடல் தான் நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீவா. சாஸ்வதமான ஒரு பக்தி நெறிக்கு நீ வா மனமே. இதுவரைக்கும் நீ பார்த்துன்னு இருக்கிற நெறியெல்லாம் என்ன அப்படின்னா, வாழும் வாழ்க்கையே நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்குது. இளமை முதுமையாக இருக்குது. செல்வம் இருந்தவன் ஏழ்மை அடைகிறான். ஞானம் பெற்றவன், அதை விட ஞானம் பெற்றவன் ஒருவனால் முட்டாள் என்று சொல்லப்படுறான். அப்படி வயது ஆக ஆக முதுமைங்கிறது வருது. இந்த உடல் அப்படிங்கிறது சாஸ்வதமாக இல்லை. மனிதன் வாழ்க்கை நிலை சாஸ்வதமாக இல்லை, எல்லாம் மாயமாக இருக்குது. அதுக்கு சாஸ்வதமான ஒரு வழியை கடைபிடிக்கிறதுக்கு எந்த வகையில் நம்ம போகணும் அப்படின்னா, சிவநெறிப்படி போகணும். நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீவா. அவர் தனக்குள்ளேயே பாடிக்கிற மாதிரி பாடுறார். ஆனால் அந்த பாடல் எல்லாரையும் கூப்பிடுறது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நித்தலும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் பண்ணணும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோவிலுக்கே போகாதவன் பெரிய பாபிங்கிறார் பின்னாடி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறதும் இருக்கு. நிலை பெறுமாறு என் நிதியேல் நெஞ்சே நீவா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. புலர்வதன் முன், எப்போ? காலை பொழுது தொடங்குவதற்கு முன்னாடி. புலர்வதன் முன் அலகிட்டு, சிவபெருமானுடைய ஆலயத்தை பெருக்கி மெழுக்கும் இட்டு, மெழுகி ஜலம் கொண்டு மெழுகி பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடி, நந்தவனம் வைத்து அங்கிருந்து புஷ்பங்களை பறித்து காலை வேளையில் அந்த புஷ்பத்தை எல்லாம் பறித்து அந்த புஷ்பங்களை எல்லாம் அழகாக மாலைகளாக கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டும் கூத்துமாடி. நல்ல பக்தி நெறிக்கு உயிர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். ஆலயத்துக்கு சென்று சும்மா இருக்காதீங்கோ, நல்ல ஸ்லோகங்களை சொல்லுங்கோ, சிவபுராணத்தை பாடுங்கோ, தேவார திருமுறைகளை எல்லாம் ஓதுங்கள், நல்ல சிவ பக்தியை கொடுக்குற பாடல்களை எல்லாம் சிவபெருமானுக்கு முன்னாடி பாடுங்க. தலையார கும்பிட்டும் கூத்துமாடி. அந்த பாடல்கள் பாடும்போது அவருடைய நிலை என்னங்கிறத சொல்கிறார். அவரால் ஒரு இடத்துல நிற்க முடியாது, அப்படி நின்று ஆடுவாராம். சங்கரா ஜெய ஜெய போற்றி என்றும், சங்கரா ஜெய ஜெய போற்றி, ஜெய ஜெய போற்றின்னு சொல்லி பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி நந்தவனத்துக்கு சென்று பூக்களை எல்லாம் பறித்து மாலை கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி, அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும், கங்கைய ஜடாமுடியில் சூடின கங்காதரனே, அலைப்புணல் சேர் செஞ்சடயம் ஆதி. ஆதி மூலமே ஆதி பகவனே. ஆதி அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவர். அப்படி காரணமாக இருக்கிறவர் பிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற பரமேஸ்வரா.
ஆரூரா. இந்த ராஜராஜ சோழன் கேட்ட இந்த பாடல் பாடப்பட்ட தலமும் ஆரூர். அந்த இடத்துல, அந்த ஸ்தலத்தில் தியாகேச பெருமானான புற்றிடங்கொண்ட ஈஸ்வருடைய சன்னதியில் இந்த பாடல் பாடப்பட்டு அதை காதால் கேட்ட அந்த ராஜராஜ சோழன் ரொம்ப இந்த பாடலில் மனசை அப்படியே கொடுத்துட்டார். இந்த பாடலை பாடினது யார்? திருநாவுக்கரசு சுவாமிகள். இவர் எப்போ பாடினார், எவ்வளவு பாடல்கள் பாடினார்னு தெரியல அப்படின்னு அங்கே இருக்கிற ஓதுவா மூர்த்திகள்லாம் சொல்ல, அப்போ இந்த பாடல்களெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடும் வேட்கையில் தான் இறுதியில் இவ்வளவு இன்றைக்கி தேவையான இத்தனை 1000 பாடல்களையும் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் நமக்கு எல்லாருக்கும் காட்டி கொடுத்தார். அந்த பாடல்தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் எடுத்து ஓதின்னு இருக்கோம். அப்படி இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆலயங்களை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்றைக்கி இந்த திருநாவுக்கரசருடைய குரு பூஜை அன்னைக்கு நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மை. எங்கே தூய்மைன்னா ஆலய தூய்மை. புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறது திருக்குறளில் இருக்கிற வாக்கு. நம்ம குளிச்சுட்டு வர்றோம், நம்மளுடைய தேகம் சுத்தமாக எடுத்துக்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அகத்தூய்மை அப்படிங்கிறது, உள்ளே இருக்கிற தூய்மை என்னது அப்படின்னா, அது எதனால் தெரியும் அப்படின்னா, பொய் சொல்லாமல் இருக்கிறவனுடைய வாக்கிலிருந்து அவன் உண்மையை பேசுகிறவன், அவன் உத்தமன்கிறது தெரியும். அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறது அவனுடைய வாக்கே சொல்லிடும் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறார். அதனால் ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறார். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு. அவர் கரத்தில் ஒரு உழவாரப்படை அப்படிங்கிறத தாங்கின்னு இருப்பார். நீங்கள் தேவாரம் பாடின மூவரும் மாணிக்க வாசகர், அப்படி திருமுறைகள் பாடின 4வருடைய திருமேனியை நீங்கள் பார்க்கணும். அதில் திருஞானசம்பந்தர் அப்படிங்கிறவர் கையில் 2 தாளத்தை வச்சுட்டு இருப்பார். இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் கையில் ஒரு உழவாரப்படைங்கிறத வச்சுட்டு இருப்பார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம தோசை திருப்பி மாதிரி இருக்கும். ஆனால் அது கொண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் அங்கு இருக்கிற புல் பூண்டையெல்லாம் செதுக்கி சின்ன செடிகள்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தூய்மை பண்ணுவார். அது மட்டும் இல்லை, கோவிலை பெருக்குவார், மெழுகுவார். அப்படி செய்ததையெல்லாம் இந்த பாடலில் அவர் சொல்கிறார். இன்றைக்கி ஆலயத்துக்கு நிறையா பக்தர்கள் எல்லாம் போகிறோம், பக்தி பெருகின்னு இருக்குது. ஆனாலும் ஒரு அவல நிலையை ஆலயங்களில் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் குப்பையாக இருக்குது. எதுக்கு காரணம் அப்படின்னா, எல்லோரும் ஆசையாக சுவாமிக்குன்னு நிறைய திரவியங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அங்கே பூஜை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வரோம். பிரசாதம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அந்த தொன்னை அந்த கப்பு எல்லாம் அங்கங்கே வீசிட்டு வரும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அது சிவபக்திக்கு அடையாளம் அல்ல, அது சிவா அபச்சாரம். சிவபெருமானுடைய கோவில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பேரே என்ன, கோயில். நம்மளுடைய உயிருக்கு தலைவனான இறைவன் இருக்கும் அது. அது ஆலயம், ஆன்மா லயமாகும் இடம், அதனால் ஆலயம். அது எப்படி சுத்தமாக இருக்கணும். ஆனால் அது நம்மளுடைய கடமை, பக்தர்களுடைய கடமை. அதை சொல்கிறதாக இவருடைய வாக்கு இருக்குது. இவருடைய குருநாதாளான இவருடைய தமக்கையார் திலகவதியார் எப்படியெல்லாம் அந்த கோவிலுக்கு சேவை செய்தார் அப்படிங்கிறத அந்த பெரிய புராணத்தில் ஒரு பாடலில் சொல்கிறார். புலர்வதன் முன் திரு அலகு பணிமாறி புனிரகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுக்கிட்டு மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் கொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். அவரை தான் இந்த சூளை நோய் வந்தபோது அவர் காலில் விழுந்து அவருடைய கரத்தினால் திருநீர் இடப்பட்டு அந்த வியாதியானது அவருக்கு தீர்ந்தது. அன்னிலிருந்து என்னென்னா, இந்த அக்கா தான் தனக்கு குருநாதராக எடுத்துட்டார். அக்கா செய்கிற பணி என்ன அப்படின்னு பார்க்குற போது, அந்த அம்மா கோவிலை பெருக்கி மெழுகி நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை எல்லாம் பறித்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி சுவாமியுடைய திருவருளை பெற்றார். சுவாமி அந்த அம்மாவுக்கு முன்னாடி நேராக பேசுகிறது போல் ஆயிடுது.
சுவாமி பேசினார். திருவதிகை வீரட்டானத்தில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் அந்த அம்மாவோட பேசினார். கவலைப்படாதே, உன் தம்பியை மறுபடியும் இந்த சைவ நெறிக்கு கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தார். இந்த பெருக்கி மெழுகி ஆலயத்தெல்லாம் சுத்தமாக வச்சுட்டா என்ன பலன் நமக்கு கிடைக்குங்கிறதையும் ஒரு பதிகமாக பாடியிருக்கார். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நறி ஞானமாகும், அளப்பிள கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே. கோவிலை பெருக்கிறதுனால என்ன இன்பம் கிடைக்குமோ அதுபோல் 10 மடங்கு இன்பம் இந்த கோவிலை மெழுகிறதுனால கிடைக்குமா. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். சுவாமிக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து பூமாலை கட்டி சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண, முன்னாடி சொன்னது போல் வானவராகுவர்னு சொன்னார் இல்லையா, ஒரு சாஸ்வதமான ஒரு பதவியை பரமேஸ்வரன் கொடுக்குறார். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். திருவிளக்கு ஆலயத்துக்கு ஏற்றுறதுக்காக பல ராஜாக்கள் ராணிகள் பெரிய பிரபுக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிபந்தங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனை ஆடு இத்தனை மாடு கோவிலுக்கு, அந்த கொடுக்குற நெய் அந்த எண்ணெயால் விளக்கு ஏற்றுறது, கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். சிவாலயத்தில் அணையிற ஒரு விளக்கை எண்ணெய் குடிக்க வந்த எலியானது அப்படி தூண்டிவிட அந்த எலியை அடுத்த ஜென்மத்தில் திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரணத்தில் இருக்கிற சுவாமி அதை மகாபலி சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். அடுத்த பிறவியில் அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அப்படி சிவன் சன்னதியில் ஒரு விளக்கு எரியிற நேரத்தில் அது கொஞ்சம் எண்ணெய் விட்டால் அந்த பிரகாசத்தினால சுவாமி உடைய கருவறை அப்படியே பிரஜ்வலிக்கிறது, ஜம்முன்னு ஜொலிக்கிறது அந்த இடம். அதனால் பெரிய புண்ணியம் கிடைக்கிறது. அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் வயசான பாட்டிகள்லாம் இருப்பா. அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டிலில் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 2 முட்டை எடுத்துன்னு போய் கோவிலில் கொண்டு போய் கொடுப்பாள். அந்த கோவிலில் அந்த சன்னதியில் சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ பிள்ளையார் கோவிலோ என்ன கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் அந்த விளக்கை அந்த கருவறையில் இருக்கிற அந்த எண்ணெயை கருவறையில் இருக்கிற விளக்கில் ஏற்றுவா. அதை சிவாச்சாரியார் அதை விடுவார். அந்த விளக்கு நன்னா எரியும். அன்னைக்கு அந்த விளக்குக்கு இட்ட எண்ணெயால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்குது. அன்றைக்கி ஏற்றின விளக்குனால் இன்றைக்கி இந்த குடும்பங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்குது. அப்படி விளக்கிட்டார் பேரு சொல்லின், அவளுடைய பெருமையெல்லாம் சொன்னாலே மெய்நெறி ஞானமாகும். அளப்பில கீதஞ்சொல்லார்க்கு அப்படின்னா எண்ணற்ற பாடல்களை அந்த சன்னதியில் பாடுபவர்களுக்கு அளப்பில கீதஞ்சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுறார். என்ன அனுகிரகம்னு வாக்காலேயே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்கு தூபம் விதியினால் இடவெல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருக்கடவுர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற வீரட்டனார் அப்படிங்கிற கடவுர் வீரட்டானேஸ்வரர் காலையில் எழுந்து அரும்போடு மலர்கள் பறித்து மாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி தூபமும் தீபமும் முன்னாடியே சொல்கிறார். பெரும்புலர் காலை மூழ்கி அப்படிங்கிற விடிய காலையில் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சிவத்தொண்டுகளை எல்லாம் செய்யும் பக்தர்களுக்கு சிவபெருமான் கரும்பினுடைய கட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவும் வெல்லம் எப்படி இனிக்குமோ அதுபோல் சிவபெருமான் இனிப்பான வாழ்க்கையை கொடுக்குறார் அப்படின்னு இந்த விளக்கேற்றுறதுலேயும் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். எல்லோருக்கும் ஆசையாக இருக்குது சிவபெருமான் ஆலயத்தில் போய் விளக்கேற்றணும், பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு. ஆனால் எங்கே பார்த்தாலும் விளக்கேற்றி இருக்கிற இடத்தையெல்லாம் ஒரே எண்ணெய் பிசுக்காக்கி அப்படி அசுத்தமாக கோவில் ஆக்கிறதும் சிவாபசாரம். விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஏற்ற வேண்டியது. இல்லைன்னா எண்ணெய் எடுத்துன்னு போய் சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்தா அவர் விளக்குக்கு ஏற்றி விடுவார், அதாவது விளக்குக்கு அவர் இடுவார் அந்த எண்ணெயை.
அதுபோல் நம்ம செய்யணுமே தவிர எங்கு பார்த்தாலும் விளக்கேற்றுறேங்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் விளக்கேற்ற வச்சு அதனால் கோவில் அசுத்தம் அடைகிறதுனால இன்றைக்கி கோவிலில் சிப்பந்திகள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கா. இதெல்லாம் இந்த சுத்தம் செய்கிறதுக்கு சிப்பந்திகள் எல்லாமே கம்மியாக இருக்கா. அவளெல்லாம் பார்க்க முடியறதில்ல. எல்லா கோவில்லையும் ஒரு திருநாள் முடிஞ்சிருச்சுன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு விளக்கேற்றின அடையாளமாகத்தான் இருக்குது. அன்றைக்கி அதுபோல் ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதனால் அதுலேயும் ஒரு நிதானம் வேணும். சிவபெருமானுக்கு எண்ணெய் நித்தியம் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுக்கணும். அது சிவாச்சாரியார் மூலமாக கொடுத்து கருவறையில் ஏற்ற சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதமானது. அப்படி எல்லாத்துலேயும் பக்தியிலையும் எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடோட ஒரு பக்தி, ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கிற பக்தி சிவபெருமான்கிட்ட நமக்கு இருக்கணும். அந்த பக்தியை கொண்டு சிவபெருமான் திருவடி அடையிறதுக்கு அந்த காலத்தில் நாயன்மார்கள்லாம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு பாடியிருக்கா. அது எது அப்படின்னா, அவர்கள் சொல்வது போல ஜனங்கள் எல்லாம் இல்லையே அப்படிங்கிற பாவத்தில் பாடியிருக்கார். மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் இதே கருத்தை தான் சொல்கிறார். ஆமாருந்திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேர்த்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமா அன்னின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. உன் திருவடிக்கு பக்தி பண்ணலைனா, கோவிலை நான் பெருக்கலை, மெழுகலை, விளக்கேத்தலை, பூமாலை கட்டி உன் திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணல, அப்படி என் வாழ்க்கை இதெல்லாம் செய்யாமலே ஓடின்றிருக்கு. இந்த திருப்பணிகளெல்லாம் செய்யாமல் என் வாழ்க்கை வீணாயின்றிருக்கே அப்படின்னு ஏங்கி பாடுவதாக இருக்கிற ஒரு பாடல். அப்படி நமக்கெல்லாம் சிவபக்தி நெறிய கற்றுக் கொடுத்த திருநாவுக்கரசு சுவாமிகள் அன்னைக்கு பல்லவராஜாவுடைய சைன்யத்தையே தனி மனிதராக சிவபக்தியை மட்டுமே கைக்கொண்டு சிவநாமத்தையே தன்னுடைய ஆயுதமாக கொண்டு ஒரு சைன்யத்தையே எதிர்த்து நின்று சிவநாமம் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நிரூபித்து தன்னுடைய சரித்திரத்தையே, எப்படின்னா அவருடைய சரித்திரம் படித்தா எப்படி இருக்குன்னா, அவரே ஒரு சோதனைக்கு தன்னை ஆட்படுத்திண்டு சிவபெருமானுடைய நாமம் சிறந்தது அப்படிங்கிறத பதிகங்களில் பாடியிருக்கார். அவரை கட்டி கடலில் போட்டார். அவர் அந்த கல் மிதக்கிறது, அது மேலே நின்று பாடுறார். சொற்றுணை வேதி என் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு பாடி கடலூருக்கு மிக அருகில் இருக்கிற கரையேறி குப்பம் அப்படிங்கிற இடத்துல அப்பர் பெருமான் கரையேறினதாக சரித்திரம். அங்கிருந்து அந்த கடலூரில் இருக்கிற பாதிரிப்புலியூரில் இருக்கிற எம்பெருமானை தரிசித்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடிங்கிற மிகச்சிறந்த பதிகத்தையும் அவர் பாடினார் அப்படிங்கிறது சரித்திரம். நடராஜ பெருமான் சன்னதியில் போய் பாடுறார். படைக்கலமாக உன்னாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன் இடைக்கல நல்லேன் இனி எழு பிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கிலும் போகேன் தொழுது வணங்கி தூணீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணி தில்லை சிற்றம்பலத்து அரணே. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய திருவடியை அடைக்கலம் புகுறார். எப்படின்னா, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன். உன்னுடைய நாமத்தையே என்கிட்ட எனக்கு ஆயுதமாக என் நாவில் கொண்டேன். இடைக்கல நல்லேன் இனி எழு பிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். ஏதோ வந்துட்டு போகிறவன் கிடையாது. 7 பிறப்புக்கும் உனக்கே தொண்டு செய்யறதுக்கு நான் எப்பிறவி எடுத்தாலும் அப்பிறவியில் உனக்கு தொண்டு செய்யவே பிறப்பேன். 7 பிறப்பும் உனக்கு ஆட்செய்வேன் துடைக்கிலும் போகேன். என்னை தள்ளி வச்சாலும் நான் போக மாட்டேன். தொழுது வணங்கி தூணீரு அணிந்து உன்னை வணங்கி சிவாய நமகா என்று சொல்லி திருநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணி தில்லை சிற்றம்பலத்தரணே அப்படின்னு அவர் திருவடிக்கு தன்னையே சமர்ப்பணம் பண்ண திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு
திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரன் கைலாய காட்சியை கொடுத்து மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்படி சிவபெருமானுடைய யாரும் காணாத திருவடி காட்சியை கைலாய காட்சியை ஐயாறு திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அப்பர் பெருமானுக்கு திருநாவுக்கரசருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணார். இன்னைக்கு சிறப்பாக பிரசித்தியாக இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் அவருடைய சரித்திரத்தின் சான்றாக இருக்குது. இன்றைக்கி போனோம்னா அப்பர் பெருமான் வந்திருக்கார், இந்த ஸ்தலத்தில் இந்த பதிகங்கள்லாம் பாடியிருக்கார், இப்படி சிவலீலைகள்லாம் நடந்த ஸ்தலம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு காலத்தில் இருந்தார், அவர் இருந்ததுக்கு அடையாளம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி ஆலயங்களில் இருக்கிற பதிகங்களும் அவர் அந்த ஆலயங்களுடைய சிறப்புமே இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சிறப்பை எடுத்து சொல்கிறதாக இருக்குது. இந்த நாயன்மார்கள் அத்தனை பேரும் அவளுடைய பதிகங்களுக்குள்ளே வாழுறார்கள். அவள் எங்கே இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். எப்படி அப்படின்னா இப்போ மாதர் பிறை கண்ணியானேன்னு இந்த பதிகத்துக்குள்ளே திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சாநித்தியம் இருக்குது, அவருடைய வாக்கு இருக்குது, அவர் பாடின பாடல் அது. அப்படி பல காலம் 81 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்து எல்லா தலங்களுக்கும் சென்று உழவாரப்பணி செய்து ஒவ்வொரு தலங்கள்லேயும் சிவபெருமானை எல்லாம் பாடி அந்த பாடல்களை எல்லாம் நமக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் பாடின்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமான திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்தரோட சமகாலத்தில் இருந்தவர். தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கி சிவபக்தி ஒரு பக்கம், நாயன்மார்களுடைய சிவபக்தி ஒரு பக்கம், ஆழ்வார்களுடைய வைணவ பக்தி ஒரு பக்கம் தளர்ச்சிருந்த காலத்தில் இருந்தவர் அவர். அப்படி அவர்களுடைய அவதாரத்தினால தான் நமக்கு பக்தி, எப்படி நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறது, எப்படி ஆலயத்துக்கு செல்வது, ஆலயம்னா எந்த இடம், அந்தந்த தலங்களில் என்ன பெருமை, இதையெல்லாம் திருமுறைகளில் பாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அந்த பாக்கியம் நமக்கு அவர்கள் மூலமாக கிடைச்சது. அவர் இந்த சித்திரை சதகத்தன்று திருப்புகலூர் அப்படின்னு திருவாரூருக்கு மிக அருகில் இருக்கிற அந்த தலத்தில் அக்னீஸ்வர சுவாமி சன்னதியில் சுவாமியோட ஒரு ஜோதியாக கலந்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். அந்த நேரத்திலையும் சிவபெருமானுடைய மகிமை என்ன அப்படின்னா, பார்வதியும் பரமேஸ்வரனும் 2 பேரும் பேசிக்கிறாளாம். இவர் இப்படியெல்லாம் எந்த ஒரு புற ஆசை எதுவுமே இல்லாமல் சிவத்தொண்டுக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். பார்வதி தேவி சொல்கிறாளா, இப்படி ஒரு உயிர் இருக்க முடியுமா? உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மண், பொண்ணு, பெண், இந்த ஆசை இல்லாத ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இவரை பார் அப்படின்னு சொல்லி இவருக்கு முன்னாடி தங்கம், வைரம், வைடூரியங்கள் இதையெல்லாம் அப்படி கீழே சுவாமி அப்படி தரையில் போடுறார் கோவிலுக்குள்ளே. அவர் என்ன பண்ணுறார், இதையெல்லாம் எல்லா குப்பையும் அள்ளுறது போல் அதையும் அள்ளி கொண்டு போய் குளத்தங்கரையில் கொண்டு போய் போட்டார். அதே போல் அப்சரசுகள்னு சொல்லப்படுற தேவ கன்னிகைகள்லாம் அவருக்கு முன்னாடி வந்து ஆடுறார். அவர் சொல்கிறார், பாவ புண்ணியங்களே சிவனடியார்களுக்கு வராது. ஏன்னா சிவனடியார்கள் திருநீரை தன்னுடைய சொத்தாக கொண்டிருக்கா, ருத்ராட்சத்தை தன்னுடைய அணிகலனாக அணிஞ்சிருக்கா, சிவநாமமே அவர்களுக்கு படைக்கலம். அப்படிங்கிற இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு ஆசையும் புற ஆசையும் இல்லை. இந்த புலன்கள் வசப்படாதவர்கள் நீங்கள்லாம் விலகி போங்கோன்னு அவளையும் தள்ளி சொல்லிவிடுறார். அப்படி எந்த ஆசையும் இல்லாதவராக அவர் இருக்கும் நிலையை கண்டு சிவபெருமான் இவரை நம்மளுடைய தாமத்துக்கு கூட்டின்றணும் அப்படின்னு சுவாமி அந்த நாள் குறித்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சன்னதியிலிருந்து அற்புதமான ஒரு பதிகத்தை பாடி, உன் திருவடிக்கு நான் அடையிறேன், நான் உன் திருவடியை அடைந்தேன் நான் அப்படின்னு பாடி சுவாமியுடைய திருவடியை அடைந்த நாள். விரிசடையாய் வேதியனே
வேதகீதா விரிபொழில் சூழ்வென் காட்டாய் மீயச்சூராய் திரிபுரங்கள் எரி செய்த தேவதேவே திருவாரூர் மூலட்டானம் மேயாய் மறுவினியார் மனத்துள்ளாய் மாகாளத்தாய் வலஞ்சுழியாய் மாமரை காட்டு எந்தாயென்றும் புரிசடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனேயே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு இந்த பதிகத்தை பாடிண்டே சிவபெருமானுடைய அவர் ஐக்கியமானார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். அப்படி திருமுறை, அந்த திருமுறையை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண நாயன்மார்கள் இவாளுடைய சரித்திரத்தெல்லாம் காதால் கேட்கறது மகா புண்ணியம், சிவ புண்ணியம். அதை தேடி நம்ம போகணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையானது சார்த்தமாகும். நம்மளுடைய காது எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, சிவபெருமானுடைய பெருமையும் சிவனடியார்களுடைய பெருமையும் காதால் கேட்கறதுனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைகிறது. அப்படி அற்புதமான திருநாவுக்கரசர் குரு பூஜை அன்னைக்கு, சித்திரை சதயம் அன்னைக்கு அவருடைய பெருமையும் சிவநாமத்து மகிமையும் க்ஷேத்திரங்களுடைய மகிமையும் எடுத்து நமக்கு கருத்தில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை நம்மளுடைய குரு ஆன்மீகம் யூடியூப் சேனல் நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கா. அவளுக்கு நன்றி கூறி, மேலும் இதுபோல் சத்சங்கங்கள் நமக்கு நிறையா கிடைக்கணும்னு சிவபெருமான் திருவடிக்கு மீண்டும் பிரார்த்தனையை வைத்து, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம்.